ஜனநாயகன் படம் லீக் ஆனதுலேருந்தும் சரி, போஸ்ட்பாண்ட் ஆனதுலேருந்தும் சரி, தளபதி மேலே வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் ப்ரொடியூசர்கிட்ட எந்த ஒரு வார்த்தையுமே பேசலை, எந்த ஒரு ஆர்டரும் சொல்லலைன்ற மாதிரி சோசியல் மீடியாவில் ஒரு சில ரூமர்ஸ் வந்துக்கிட்டு இருந்துருச்சு. இப்போ அந்த ரூமர்ஸ்க்கெலாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி நம்ம தளபதி விஜய் ஆட்சி அமைக்க ஆளுநரை போய் பார்க்கும்போது, ஜனநாயகன் படத்தை தயாரித்த கேவிஎன் ப்ரொடக்ஷனோட ஓனர் அவர் கூட போயிருந்திருக்காரு. இதை பார்த்த எல்லாருக்குமே என்ன தோணும்னா, மிலிட்ரி நீ எங்கேயா இங்கே அப்படின்ற மாதிரி தான் தோணி இருந்திருக்கும். ஆனால் எப்படியோ ஒரு வழியாக அந்த ரூமர்ஸ்க்கெலாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி நம்ம தளபதி விஜய் ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஜனநாயகன் படத்தை கூடிய சீக்கிரமாக நம்ம தேட்டரில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் படத்தில் ஹெச் வினோத் தளபதியோட டைட்டில் கார்டை மாற்றணுன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காராம். அது என்ன டைட்டில் கார்டுன்னு இந்நேரம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும். விஜய் ஃபேன்ஸ் தான் பாவம்னு பார்த்தா, சூர்யா ஃபேன்ஸோட நிலைமையும் கவலைக்கிடமாக தான் இருக்குது. ஆர்ஜே பாலாஜி அண்ணா ஒரு படத்தை வச்சுக்கிட்டு அல்லாடிக்கிட்டு திரியிறாப்படி. இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூ முடிஞ்சாதான் படத்தை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரியும். இந்த நியூஸ் பற்றின உங்கள் தாட் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.